மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அத்தை, வா இலக்கியா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம் அத்தை? ஏமா கௌதம் எங்க? அவர் பெட்ரூம்ல இருக்காரு. உன்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அத்தை, எதை பத்தி பேசணும்? ஆமா, நீயும் கௌதமும் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும்னு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, குழந்தைய எப்போ பெத்துக்க போறீங்க? ஏன் அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் கேட்டாதான் குழந்தைய பெத்துப்பீங்களா? உங்களுக்கே அந்த அக்கறை வேண்டாம்? இப்ப கூட நான் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். ஒருத்தர் என்ன கேட்க வச்சுட்டாங்க. ஒருத்தரா? என்ன சொல்றீங்க? யார் அவங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு காலையில நான் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சக்தி வாய்ந்த சாமியார பார்த்தேன். அப்பா, அவரு பக்தர்களோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அப்படியே கணிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? நானும் இதே மாதிரிதான் ஆச்சரியப்பட்டு போய் அவர் முன்னாடி போய் நின்னேன். சாமி, நாங்களும் ஒரு காலத்துல ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க, ஆனா இப்போ நிர்கதியா எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் மறுபடியும் பழைய மாதிரி எப்ப ஆவோம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கணக்கு போட்டு வாழற மனுஷங்க மேல அந்த ஆண்டவனுக்கு ஒரு கணக்கு இருக்குமா, அந்த கணக்கு படிதான் எல்லாமே நடக்குமா. அப்போ நமக்கு என்ன எழுதிருக்குன்னு கேட்டியா? கேட்டேம்மா, அத தானே சொல்றேன். எதுக்கு அவசரப்படுற? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம 4 பேரோட 5ஆவதா ஒரு ஆள் சேர்ந்தா நம்ம வாழ்க்கை அப்படியே சிறப்பா இருக்குமா. 4, 5 புரியலையா அத்தை? அதாம்மா, நம்ம 4 பேரோட இன்னொரு ஜீவனும் சேரணும்னு சொன்னாரு. ஷோ, இன்னுமா உனக்கு புரியல? நீயும் கௌதமும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா? இது பாரு, இந்த வீட்ல ஒரு புது உயிர் உதிக்கணுமா. அந்த குழந்தையாலதான் இந்த வீட்ல நாம இழந்த சொத்து, சுகம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்குமா. அப்படியே சொன்னாரு? ஆமா ரேவதி, நம்மளோட பேரப்புள்ளையோட ராசி அப்படியா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாரு இலக்கியா, அந்த சாமியார் சொன்னது அப்படியே சாமி சொன்ன மாதிரி இருந்தது. அவர் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமா நீயும் கௌதமும் ஒரு குழந்தைய பெத்துக்குங்க. என்ன சொல்ற? அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது அத்தை. ஆனா நாமளே இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். கௌதமோட சம்பளம் பத்தாதுன்னு நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல குழந்தை பெத்துக்கிறது எனக்கு ஒன்னும் அவ்வளவு சரியான தெரியல அத்தை. என்ன பேசுற இலக்கியா? பண கஷ்டத்தை நினைச்சு குழந்தைய பெத்துக்காமலையா இருக்க போற? நீ இப்போ வேலைக்கு போலனா என்ன, உன் சம்பளம் வரலனா என்ன? அதான் என்னோட வருமானம் இருக்கே, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். உன் வருமானமா? என்ன சொல்ற? அது என் தாலி அடமானம் வச்சோம் இல்லையா, அதத்தான் என் வருமானம்னு சொல்றேன். அதுல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம சமாளிச்சலாம்னு சொல்றேன். இது பாரு இலக்கியா, ஏற்கனவே எனக்கு எவ்வளவோ உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம்னு வேற சொல்லிருக்காங்க. எங்க என் பேர புள்ளைய பார்க்காமலேயே போயிடுவேனோ, அதனால்தான் இவ்ளோ அவசரப்படுறேன். அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இங்க பாருங்க, நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கிறப்பவே குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னுதான் எங்களோட ஆசை. ஜானகிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. எனக்கும் என் பேரனை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. என்ன ஜானகி பாக்குற? நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இலக்கியா, சீக்கிரமே ஒரு அழகான குழந்தைய பெத்து கொடுத்து எங்க 2 பேரையும் பாட்டி ஆக்குறேன். என்ன செய்வியா மாட்டியா? இரு, ஒரு நிமிஷம் இரு. இந்த பாலை எடுத்துட்டு போ. ஏய், ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்ன? இந்தா, பிரிச்சு கொடு.
ஆ, நீ போமா, போ போ. போ போ இலக்கியா. Hey, இலக்கியா, what a surprise. என்ன விசேஷம்? என்ன இன்னைக்கு புது பொண்ணு மாதிரி இருக்க? அப்ப இவ்ளோ நாளா நான் பழைய பொண்ணு மாதிரி இருந்தேனா? ஆஹா, இல்ல அப்பெல்லாம் இல்ல. நீ எப்பவுமே எனக்கு புது பொண்ணு தான். ஆனா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸோட ரொம்ப புது பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்க. சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்தாங்க. சரி, என்ன பேச போற? 2 அத்தைங்களும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். அப்படி என்ன விஷயம்? அவங்க நம்ம கிட்ட ஒரு gift எதிர்பார்க்கறாங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்னு கேட்டு சொல்லு, வாங்கி கொடுத்துடலாம். ஐயோ கௌதம், அது வாங்கி தர gift இல்ல கௌதம், நம்ம உருவாக்கி தர gift. உருவாக்கி தர்றதா? அது என்னது? 2 அத்தைங்களும் நம்ம கிட்ட ஒரு பேர குழந்தைய கிஃப்டா கேக்குறாங்க கௌதம். அட சூப்பர். அதுக்கு என்ன ஒரு gift? 2 gift கொடுத்துருவோம். சரி வா ஆரம்பிக்கலாம். அவசரத்தை பாரு. அத்தைங்க சொல்றது சரிதான். ஆனா ஏன் வருத்தம் என்னன்னா, அவங்கள வாய் விட்டு கேக்குற அளவுக்கு நாம விட்டுட்டோமேங்கிறது தான். அதுக்கு தானே வீட்டுல பெரியவங்கன்னு இருக்காங்க. ஆமா, என்ன திடீர்னு அவங்க குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க? அதுவா, ஜானகி அத்தை கோவில்ல ஒரு சாமியார பாத்திருக்காங்க. அந்த சாமியாரு உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்தா உங்க கஷ்டமெல்லாம் தீரும், இழந்த சொத்தெல்லாம் திரும்ப வரும்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் 2 அத்தைங்களும் சேர்ந்து இப்படி ஒரு குழந்தை கிஃப்ட் நம்ம கிட்ட வேணும்னு கேட்டிருக்காங்க. என்ன, நீ போய் தூங்கலையா? தூங்கணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். என்ன? இல்ல, கோவில்ல ஒரு சாமியார பார்த்தேன்னு சொன்னியே, அது உண்மையா? ஏன் அப்படி கேக்குற? நீ சொன்ன அதே முத்துமாரியம்மன் கோவிலுக்கு காலையில நான் போயிருந்தேன். அங்க அப்படி எந்த சாமியாரும் இல்ல. அப்போ நீ அந்த சாமியார் சொன்னதா இலக்கியா கிட்ட சொன்னது எல்லாமே போய் தானே? சக்தி வாய்ந்த சாமியார் சொன்னா அது உண்மையாதான் இருக்கும். ஜானுக்கு எப்பவுமே நம்மளை பத்தி தான் கவலை. அதான் அந்த ஐயா கிட்ட நம்ம கஷ்டத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அவரும் அதுக்கு ஒரு நல்ல வழிய சொல்லிருக்காரு. ஆமா, சாமியார பத்தி சொன்னதெல்லாம் பொய் தான். ஆனா சாமியார் சொன்னதா நான் இலக்கியா கிட்ட சொன்னது எல்லாமே என்னோட ஆசைதான். என்ன சொல்ற? ஆமா, பாரு ரேவதி, பாவும் கௌதமும் இலக்கியாவும் 2 பேரும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அவங்களுக்கு தான் வருது. எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எப்போ அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க? அதான் நாம 2 பேரும் சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? கேட்கவே மாட்டாங்க. புது சாமியார உருவாக்கி அவர் சொன்னதா சொல்லி இலக்கியாவ குழந்தை பெத்துக்க நான் சம்மதிக்க வச்சிட்டேன். எப்படி? சாமியார் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு கௌதம். குழந்தை பிறக்கிறதுனால நமக்கு சொத்தெல்லாம் திரும்ப வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அந்த மழலையோட அழுகையும் சிரிப்பும் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் மறக்க வைக்கும். கார்த்திக் அஞ்சலி பண்ண துரோகத்தை மறந்து நாம புதுசா வாழ ஆரம்பிப்போம். அதுவே நம்மள உயரத்துக்கு கொண்டு போகும். அந்த சாமியார் விடு. இதுல ரேவதி அம்மாவுக்கும் ஜானுவுக்கும் ரொம்ப குஷியா இருந்திருக்குமே. ஆமா கௌதம், இந்த விஷயத்த சொல்லும்போது ஜானகி அத்தை முகத்திலயும் ரேவதி அத்தை முகத்திலயும் இருந்த ஆர்வத்தை நீங்க பாக்கணுமே. ஆமா ஆமா, நீ குழந்தைய பெத்துக்கொண்டு இலக்கியா கிட்ட சொன்னப்போ நான் ஆர்வமா தான் இருந்தேன். ஆனா நான் அதை அடக்கிக்கிட்டேன். ஏன்னா நீ பொய் தான் சொல்றேன்னு தெரிஞ்சாலும் நமக்கு பேர குழந்தை பிறந்தா சந்தோஷம் தான்னு நான் அமைதியா இருந்துட்டேன். சரி சரி, இது பாரு, இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஏதாவது ஆர்வ கோளாறுல நீ சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இலக்கியா கிட்ட உளறி கொட்டினேன்னு வை, அப்படியே உன்னை பொண்ணே போட்டுருவேன்.
புரிஞ்சுதா? சரி. ஒருவேளை பேர புள்ளைய பாக்குறதுக்காக ரெண்டு அம்மாக்களும் பொய்யா சாமியார் பேரை சொல்லிட்டாங்களோ? அப்போ உங்களுக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றீங்க அப்படிதானே? ஐயோ, வேணும் வேணும். சாமியார் சொல்றது உண்மைதான். ரெண்டு அம்மாக்களோட ஆசையும் உண்மைதான். ஒத்துக்கிறேன். எப்படியோ 10 மாசத்துல இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? 10 மாசம் அதிகமா தெரியல. ஒரு 5 மாசத்துக்கு ஒரு குழந்தைன்னா 10 மாசத்துல 2 குழந்தைய ரெடி பண்ணிரலாம்ல? அப்ப நான் என்ன மெஷினா? வலிக்குது. ஓகே. கூல். சரி, பால் ஆறியே போச்சு, குடிங்க. என்ன சிரிப்பு? எனக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ, அப்ப சாருக்கு புது மாப்பிள்ளை நினைப்போ? நினப்பெல்லாம் இல்ல, நான் எப்பவுமே புது மாப்பிள்ள தான். எங்க பக்கத்துல வராதீங்க. என்ன புது பொண்ணு? குழந்தைக்கான ப்ராசஸ நம்ம இன்னைக்கே ஆரம்பிக்கணுங்கிறது தானே உன் மாமியார்களோட ஆர்டர். அத மீற போறியா? ஆமா மிஸ்டர் கௌதம். ஓஹோ, அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? ரேவதிமா, ஜானு, இங்க வாங்க. உங்க மருமக உங்க ஆசையை நிறைவேற்ற ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஐயோ, என்ன பண்றீங்க? இன்னும் நெருக்கமா இருக்க, பக்கத்துல வரதான்னு சொன்ன. இப்ப என்ன? இருப்பேன், இன்னும் கூட பக்கத்துல போவேன். நான் என் புருஷன் கிட்ட நெருக்கமா இருந்தா உங்களுக்கு என்ன? இலக்கியா கோயிலுக்கு போயிட்டா, ஜானகி குளிக்க போயிட்டா. நான் ஒருத்தையே சமைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இருக்கிற வேலையில இந்த போன் வேற அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.